என்னையா மாப்பிள, என்ன இங்க உட்காந்துருக்குற? பொழுது போல மாமா, அதான் இங்க உட்காந்துட்டேன். பொழுது போலன்னா என் கூட வேலைக்கு வா, 4 காசு சம்பாதிக்கலாம்ல. என்ன மாமா வேலை அது? கண்டவன்ட்டெல்லாம் நல்லா அடிமையா இருக்க முடியாது. அவன் அதை பண்ண இதை பண்ணேன்னு நம்மள என்னமோ அதிகாரம் பண்ணிட்டு இருக்கான். யோ மாப்பிள, தட்டி பேசாதயா, எவன் காதுல எது விழுந்துற போகுது. நம்ம ஊர்ல எவன் எப்ப தொக்காவான்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. நீ பாட்டுக்கு எதையாவது பேசி மாட்டிக்காத. ஆமா, உனக்கு ஜமீனோட பையன் தோஸ்து தானே? ஏதாவது கொஞ்சம் பேசி பார்த்து பண்ணி விடுறது. கேட்டிருக்கிறேன் மாமா. அந்த ஆள் எனக்கு ஒரு வேலை வச்சிருக்காப்ல, அதை மட்டும் கணக்கச்சிதமா பொறுப்பா முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, நான் கேட்கறதெல்லாம் பண்ணி தரேன்னு சொல்லி இருக்கிறாப்ல. ஜமீனு புள்ள உனக்கு வேலை கொடுத்துருக்காப்லையா? அப்படி என்னல வேலை? அது எங்களுக்குள்ள இருக்கிற சீக்கிரட்டு, அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. என்னமோ நல்லா இருந்தா சரிதான். அப்புறம் ஆத்தா எப்ப இருக்குது? நல்லா ஆயிருச்சு மாமா. ஆள் இப்ப விஜயசாந்தி ஐபிஎஸ் மாதிரி அப்படியே கம்பீரமா உட்காந்துருக்குது. அப்படியா? என்னல ரொம்ப நாளா உடம்பு சரியில்லாம இருந்துச்சு, திடீர்னு எந்திரிச்சு உட்காந்துச்சு? அதுவா, அது ஒரு நாள் எனக்கு குப்பன் பேசிட்டு இருந்தேன். அப்ப வேகமா ஒரு பிள்ளை வந்து சைக்கிள்ல இடிச்சு விட்டுருச்சு. அந்த பிள்ளை அப்புறம் மன்னிப்பு கேட்டுட்டு சும்மா அப்படியே பேசிட்டு இருந்தேன். அப்பதான் சொன்னிச்சு ஆத்தாக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு சொன்னிச்சு இளநீ வாங்கி கொடுங்க, சூடு வழியா தான் இருக்கும்னு. உடனே சரியா போயிடுச்சு. பரவாயில்லையே, சின்ன பிள்ளை வைத்தியம் தெரிஞ்சு வச்சிருக்கு. பெரியவங்க நம்மளுக்கே தெரியாம போயிடுச்சு. ஆஸ்பத்திரியா தூக்கிட்டு அலைஞ்சுமே. அதான் பாரு மாமா. அப்புறம் இளநிய குடிச்சிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு மோரு வெந்தயம் அது இதுன்னு சாப்பிட்டுச்சு. உடம்பு அப்படியே நல்லா ஆயிடுச்சு மாமா. பரவாயில்ல, நல்லது நல்லது. என்ன யமுனா, கருவாட்டு குழம்பா? தெருவே மணக்குது. ஆமா சுடரே, வா சாப்பிட்டு போலாம். இப்ப வேணா யமுனா, நான் இப்பதான் பச்சை மிளகாய் கடிச்சு கஞ்சி குடிச்சிட்டு வந்தேன். நீ வேணா எங்க அம்மாட்ட கொடுத்து வை, நான் சாயந்தரம் வந்து சாப்பிட்டுக்கிறேன். ஒரு பேச்சுக்கு கேட்டா உடனே அம்மாட்டு கொடுத்துவே ஆட்டுக்குட்டிட்ட கொடுத்துவேன்னு சொல்லிடுவாளுங்க. நீ புலம்புனது கேட்டுச்சு. அப்படி ஒண்ணு கஷ்டப்பட்டலாம் நீ கொடுக்க வேணாலும் சொல்ல மாட்டேன். ஒழுங்கு மரியாதை கொடுத்து வை, அப்புறம் மானத்தை சந்தி சிரிக்க வச்சிருவ பாத்துக்க. ஏண்டி உன் வீட்லயும் கருவாட்டு குழம்பு தானே? உங்க அக்கா கைல்வெளி சொல்லிட்டு போனா. ஐய, தெரிஞ்சு வச்சுட்டு தான் கேக்குறாளா? அது கருவாடு கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு, அதை வச்சு எனக்கு பிடிக்குமேனு குழம்பு பண்ணிருச்சு எங்க அக்கா. உன் வீட்டு குழம்பு மனத்தை பார்த்தா கருவாடெல்லாம் நிறைய போட்டுச்சுமா, தளத்தலன்னு வச்சிருப்போலே ஆட்டிருக்கே. நல்ல கதையா இருக்குதுமா. கூடுனா குடுடி, எதுக்கு 1008 கேள்வி கேட்டுட்டு இருக்கற? நாளைக்கு சீட்டு பண காசு அவள்கிட்ட கூட இவள்கிட்ட கூட கொடுத்து விடுவீல, அப்ப இருக்குது உனக்கு. குழம்பு கொடுத்து விடுறேன்டி லம்பாடி. வாய பாரு வாய, இவளுக்குலாம் வாய் இல்லனா நாய்க்கா வீட்டு பேரா தானே? டயலாக மாத்துங்கடி. ஆட நம்ம முனியம்மா. யோ மாப்ள, இவங்களா? என்ன இவரு மட்டும் அடிக்கடி நம்ம கண்ணுல கிறுக்கு மாதிரி பட்டுக்கிட்டே இருக்கிறாரு? யோ இந்தாயா மாப்ள. என்ன மாமா சொல்லு. யோ அன்னைக்கு ஆட்டோ வந்து வருத்தப்பட்டுச்சியா, அது சீக்கிரம் கண்ண மூடுறதுக்குள்ள ஒரு நல்லபடியா ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுது. கல்யாணம் தானே, பண்ணிட்டா போச்சு. என்னல கல்யாணம் பண்ணிட்டா போச்சுன்னு அந்த பிள்ளைய மூஞ்ச பார்த்து சொல்ற? இந்த பிள்ளை மாதிரி ஒரு நல்ல பிள்ளையா பாரு மாமா, நான் கட்டிக்கிறேன். நல்ல பிள்ளையா பாக்கட்டா? ஏமாவே எதுக்கு இருக்கிறா? இன்னும் கொஞ்ச நாள் வயசுக்கு வந்துருவா. வயசுக்கு வந்த மறுநாளே உனக்கு கல்யாணம் கட்டி கொடுத்துறேன். யோ லூசாயா நீ? கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்கிற. பிள்ளைக்கு 10 வயசு தான் ஆகுது, அதுக்குள்ள எனக்கு கல்யாணம் கட்டி கொடுக்கறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கிற. யோ மாப்பிள, இன்னும் 20 வருஷம் ஆனாலும் சரி என் பிள்ளைதான் உனக்கு பொண்டாட்டி. சொல்லிக்கிட்டே இருக்க, திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்க. செவனிலே ஒன்னு விட்டுருவேன். சின்ன பிள்ளை, அதெல்லாம் நல்ல பள்ளிக்கூட படிக்க வச்சு நல்ல காலேஜுக்கு அனுப்பி நல்ல பெரிய பெரிய படிப்பா படிக்க வை. இந்த காலத்துல எல்லாம் பொம்பளை பிள்ளைங்களுக்கு படிப்பு தான் ரொம்ப முக்கியம். நீ பாட்டுக்கு வயசுக்கு வந்த மறுநாளே கட்டி கொடுக்கற, கிணத்துல தள்ளி விடுறேன்னு எதையால் பண்ணி தொலைச்சிடாத. எதிர்பார்த்துதான் என் இதயம் வாழ்ந்ததோ, தன்னை அறியாமலே உன்னை அது சேர்ந்ததோ. ஐயோ சாமி, என் பிள்ளையெல்லாம் நான் காலேஜுக்கு அனுப்ப மாட்டேன். அந்த முனுசாமி புள்ள காலேஜுக்கு அனுப்புனதே போதும். அது பாட்டுக்கு காலேஜுக்கு போறேன்ட்டு போய் சொல்லிட்டு பஸ் கண்டக்டரே கரெக்ட் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டு ஓடி போயிருச்சு. என் புள்ள இப்ப 5வது தான் படிக்குது. ஆனா இந்த 2 வருஷத்துல வயசுக்கு வந்துடும். வயசுக்கு வந்த உடனே அவங்க கையில கையை பிடிச்சு கொடுத்தாதான் நம்மளுக்கு மனசு நிம்மதியா இருக்கும். இல்லன்னா அந்த மாதிரி பொம்பளை பிள்ளைங்களை வீட்டுல வச்சுக்கிட்டு யார் பாரத்தை சொந்தக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறது? யோ எல்லா பிள்ளைங்களும் ஒரே மாதிரி இருக்குமா? உன் பிள்ளை மேல நம்பிக்கை வையா. தா இந்த பிள்ளைய பாரு, இதெல்லாம் காலேஜுக்கு போலையா? ஏக்கண்ணு நீ மட்டும் தான் வந்திருக்கிற, உன் தோஸ்தெல்லாம் வரலையா? இல்லண்ணே, நம்ம ஊர்ல இருந்து நான் மட்டும் தான் காலேஜ் படிக்கிறேன். பக்கத்து ஊர்ல நிறைய பொம்பளை பிள்ளைங்க இருக்குங்க, அவங்க எல்லாம் வருவாங்க. அடேங்க அப்பா, பெரிய ஆளுதான் நீ. யோ ராமசாமி, வருஷா வாயா. பம்பு செட்ல மோட்டர் போட்டுருக்காங்க, தண்ணி வருது, நம்ம வயலுக்கு பாய்ச்சணும். வருஷா வா. வாட மாப்பிள, வயலுக்கு தண்ணி பாய்ச்சணும். நான் போயிட்டு ஓடியாந்துறேன். போயிட்டெல்லாம் நீ ஒண்ணு வரவேனா, அங்க ஏதாவது வேற வேலை இருக்கும், போய் பாரு. வெட்டியா உட்காந்து என்கிட்ட கதை பேசிட்டு இருக்காத. பொம்பளை பிள்ளைங்க கிடைச்சா போதுமே, நம்மள கழட்டி விட்டுருவாங்க. வரவேல வந்து வச்சுக்கிற உன்னைய. என்ன பல்ல பல்ல காமிச்சிட்டு இருக்கவ? என்ன பரவாயில்லையே, பொம்பளை பிள்ளைங்களுக்கு படிப்பு எவ்வளவு முக்கியம்னு அழகா சொல்லிட்டீங்க. ஆமா, உங்களை மாதிரி பொம்பளை பிள்ளைங்க படிச்சு நாளைக்கு வேலைக்கு போனா தானே ஆம்பளைங்க நாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஃப்ரீயா இருக்க முடியும். ஓஹோ, அப்ப ஆம்பளைங்க நீங்க ஃப்ரீயா இருக்கிறதுக்காக தான் எங்களை படிக்க வைக்கிறீங்க, அப்படித்தானே? நாங்க முன்னேறணும்னு நினைக்கல. சும்மா சொன்னேன்ல, உண்மையாவே பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் ஜெயிச்சு வரணும்னு ஆசை. எங்க நம்ம ஆளுங்க எங்க விடுறாங்க?
இதோ 1980 வந்துருச்சு. இன்னமும் அந்த காலத்துல இருக்கிற மாதிரியே வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் எத்தனை காலம் வருமோ தெரியல. ஆனா என் பிள்ளையெல்லாம் பொம்பளை பிள்ளையா இருந்துச்சுன்னா நான் நிறைய படிக்க வைப்பேன். அடடே, ஏன் பொம்பளை பிள்ளைங்கன்னா அவ்வளவு பிடிக்குமா? எனக்கு கூட பிறந்த அக்கா தங்கச்சி எல்லாம் யாரும் கிடையாது. அதனாலயே என்னவோ பொம்பளை பிள்ளைங்கன்னா அவ்வளவு பிடிக்கும். பாரு, உங்களுக்கு அப்படியே என் டேஸ்ட். எனக்கு பொம்பளை பிள்ளைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பிறக்க போற புள்ள பொம்பளை பிள்ளையா தான் இருக்கணும்னு நான் எப்போதுமே கோயில்ல ஆசையா வேண்டிட்டு இருப்பேன். பாரு, ஆசையா இருக்காம்ல, ஆசையை நிறைவேற்றிடுவோம். சீ, போங்க. ஏலோ, ஏலோ. ஏய், விளையாட்டுக்கு கேட்கலப்ல, உண்மையா தான் கேக்குறேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்ல. என்ன கல்யாணம் கட்டிக்கிறியா? கல்யாணமா? நான் மாட்டேன்ப்பா. என்ன விடுங்க. ஏய் நில்லுப்ல. என்ன? கல்யாணம் கட்டிக்கிறியான்னு கேட்டேன், நீ பாட்டுக்கு ஓடுற. என்ன இந்த மாமனை பார்த்தா அவ்வளவு பயமா இருக்குதோ? எவனா இருந்தா என்ன, எனக்கு என்ன பயம்? பயம் இல்லையா? அப்ப நின்னு பேசிட்டு போ. என்னத்த பேச சொல்றீங்க? நீங்க பாட்டுக்கு வந்தீங்க, கல்யாணம் கட்டிக்கிறேன்னு சொல்றீங்க. நான் எப்படி உங்களை நம்புறது? கொஞ்சம் உட்காந்து பேசலாம்ல. எப்படி நம்புறதுன்னு நானும் சொல்றேன். உட்காரலாமே, கொஞ்சம் தள்ளி உட்கார்றது. இப்ப சொல்லுங்க, உங்களை எப்படி நான் நம்பி கல்யாணம் கட்டிக்கிறது? நீங்க என்ன ஏமாத்திட்டீங்கன்னா? ஒன்னும் அவசரம் இல்ல. நம்ம ஊர் திருவிழாக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்கு. இந்த 4 நாளுக்குள்ள என்னைட்ட பேசி பழகு. உனக்கு பிடிச்சிருந்தா என்ன கல்யாணம் கட்டிக்க, இல்லன்னா வேணாம். 4 நாளா? அதெல்லாம் வேணாம்ப்பா. உங்ககிட்ட எங்கேயாவது பேசி பழகுறதெல்லாம் பார்த்தா எங்க அம்மா என்னை கொன்னே போட்டுரும். நான் வேணா ஒரு கேள்வி கேக்குறேன், அதுக்கு நீங்க எப்படி பதில் சொல்றீங்கன்றத பொறுத்து நான் உங்களை கல்யாணம் கட்டிக்கிறதா வேணாமான்னு யோசிக்கிறேன். ஓஹோ, வருங்கால புருஷனுக்கு டெஸ்ட் வைக்கிறீங்களோ? வருங்கால புருஷனா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த டெஸ்ட். என்ன கதிர்வேலா, டெஸ்டுக்கு ரெடியா? அடே என்னடி பேரெல்லாம் சொல்லி கூப்பிடுற? கதிர்வேலன் தானே உங்க பேரு? உங்களை பத்தி ஊர்ல கொஞ்சம் விசாரிச்சேன். பரவாயில்ல, நல்ல விதமா தான் சொன்னாங்க. கிறுக்கி, கல்லிடி நீனு. என் மேல உனக்கு ஆசை வந்து போய் தானே ஊர்ல எல்லாம் விசாரிச்சிருக்கேன். ஐயா, ரொம்ப ஆசைதான். நான் அதுக்காகலாம் ஒண்ணு விசாரிக்கல. திடீர்னு ஒரு பையன் நம்ம ஊர்ல புதுசா இருக்காப்லயே, யாரு என்னன்னு விசாரிச்சேன். கடைசியில பார்த்தா நீங்க பழைய ஆளுதான். சரியான ஆளுதான் நீ. உன்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கவனமா நடந்துக்கணும். சரி சரி, பதில் சொல்ல ரெடியா? எப்பவோ ரெடி. கேளுங்க. முதல் கேள்வி, உங்களுக்கு வரப்போற பொண்டாட்டிய எப்படி பாத்துக்கணும்னு நினைச்சிருக்கீங்க? இப்பதான் நம்மள சொன்னேன், எனக்கு பொம்பளை பிள்ளைங்கன்னா அவ்வளவு பிடிக்கும். எனக்கு வரப்போற பொண்டாட்டிய எங்க அம்மா மாதிரி இல்ல, நான் பெத்த பொம்பளை பிள்ளை மாதிரி பாத்துக்குவேன். என்ன மனசுக்குள்ள பிஜிஎம்ல ஓடுது போல? ஃபர்ஸ்ட் क्वेश्चनல பாஸ் ஆயிட்டனா? பரவாயில்ல, முதல் கேள்வியிலேயே 100க்கு 100 வாங்கிட்டீங்க. அடுத்தது 2வது क्वेश्चन. உங்க பொண்டாட்டிய நீங்க பெத்த பொம்பளை பிள்ளை மாதிரி பாத்துக்க வேண்டிங்க. உங்க பொண்டாட்டியோட வீட்டை நீங்க எப்படி பாத்துக்குவீங்க? அத என் பொண்டாட்டி கையில விட்டுருவேன். எங்க ஆத்தா எப்படி எனக்கு கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்துச்சோ அதே மாதிரி தானே அவளோட ஆத்தாவும் அவளை கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்திருப்பாங்க. அவ எப்படி அவங்க அப்பா ஆத்தாவை பாத்துக்கணும்னு நினைக்கிறாளோ அவ கூடவே நின்னு அவ கூட சேர்ந்து நானும் அவங்கள பாத்துக்குவேன். என்னல திடீர்னு வந்து கட்டி பிடிச்சிட்ட? புருஷனா பாஸ் ஆயிட்டனா? ஆமா, எத்தனை மார்க்கு? 100க்கு 200. என்னல கணக்குது 100க்கு 200? அப்படி இருந்துச்சு உங்க பதிலு. நான் முத கேட்டேனே பொண்டாட்டி எப்படி பாத்துப்பீங்கன்னு. வேற யாராவது இருந்தா நான் அதை வாங்கி கொடுத்திருப்பேன், நான் வீடு கட்டி கொடுத்திருப்பேன், நான் நகை வாங்கி கொடுத்திருப்பேன், காசு நிறைய சம்பாதிச்சு கொடுத்திருப்பேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா நீங்க என் பொம்பளை பிள்ளை மாதிரி நான் பாத்துக்குவேன்னு சொன்னீங்க. 2வதா கேட்ட கேள்வி பொண்டாட்டியோட வீட்டை எப்படி பாத்துக்குவீங்கன்னு. அதுக்கு வேற யாராவது இருந்தா நான் அப்படி பாத்துக்குவேன், இப்படி பாத்துக்குவேன், எங்க ஆத்தால விட நான் ரொம்ப நல்லா பாத்துக்குவேன், ஒரு படி மேல போய் பாத்துக்குவேன்னு அதே தானே கதை விட்டுருப்பாங்க. ஆனா நீங்க மட்டும்தான் உண்மையா சொன்னீங்க. என் கூட எனக்காக நிப்பேன்னு சொன்னீங்க. அந்த ஒரு வார்த்தை எனக்கு போதும். நீங்க தான். நான் தான்? ஒன்னும் இல்ல. சொல்லல, நான் தான். நீங்க தான் எனக்கு புருஷனா வரணும்னு முடிவு பண்ணிட்டேன். கண்ணோடு கண்கள் ஏற்றும் கற்பூர தீபமே, கை நீட்டும் போது பாயும் மின்சாரமே, உல்லாச மேடை மேலே ஓரங்க நாடகம், இன்பங்கள் பாடம் சொல்லும் என் தாயகம், இங்கங்கு ஊஞ்சலாக நான் போகிறேன், அங்கங்கு ஆசை தீயில் நான் வேகிறேன், உன்றாக மோகனம் என் காதல் வாகனம், செந்தாமரை செந்தேன் மழை என் ஆவி நீயே தேவி. பசங்களா, நான் எழுதி போட்டிருக்கிறத முத நோட்ல எழுதுங்க. அப்புறமா இந்த கணக்கெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு நான் சொல்லித் தரேன். சரியா? ஜானகி, பெல் அடிக்க இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. நான் கொஞ்சம் முன்னாடி வீட்டுக்கு போகணும். நீ கிளாஸை மட்டும் பாத்துக்கோ. நான் இப்ப கிளம்புறேன். பெல் அடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் போங்க. அதுக்கு முன்னாடி ஓடுனீங்க, பிரின்சிபல் மிஸ் பார்த்தாங்க, எல்லாரையும் முட்டி போட வச்சிருவாங்க. நாளைக்கு நான் வந்ததுக்கு அப்புறம் நோட் எல்லாம் செக் பண்ணுவேன். இப்ப நான் இங்க போர்ட்ல எழுதி போட்டுக்கிறது எல்லாமே அங்க இருக்கணும். தேவி, தேவி,
நிமிஷம் வாயேன். மிஸ் சொல்லுங்க மிஸ். உன்கிட்ட ஒரு பையன் கடுதாசி கொடுத்தான்னு சொன்னீல, அந்த பையனை மட்டும் அடையாளம் காட்டிட்டே போறியா? சரி மிஸ். இங்க பாரு தேவி, நீ படிக்க தான் வந்திருக்க. அடையாளம் காட்டிட்டு நீ அதுக்கப்புறம் அந்த பையன் கிட்ட பேசக்கூடாது. எதுவா இருந்தாலும் எங்க மிஸ் கிட்ட பேசிக்கோங்கன்னு சொல்லிடணும், சரியா? சரிங்க மிஸ். இதுக்கப்புறம் அந்த அண்ணன்ட்டெல்லாம் நான் பேச மாட்டேன். சரி வா, யாரு கொடுத்தான்றத மட்டும் அடையாளம் காட்டிட்டு போ. போலாம் மிஸ். நீங்க தான் எனக்கு புருஷனா வரணும்னு முடிவு பண்ணிட்டேன். அப்பா முடியலப்பா, வெயில் வேற வெளுத்து வாங்குது. இந்த உச்சி வெயில்ல என்னால வேலை கூட பார்க்க முடியல. இவன் அந்த வெயில் கடியில வெட்டியாவே உட்காந்து பல்ல காமிச்சிட்டு இருக்கான். யோ யோ மாப்ள, என்ன மாமா? யோ போய் மரத்தடி நல்லலையாத உட்காரியா? இப்படியா உச்சி வெயில்ல வந்து வயல்ல உட்காந்துருப்ப? என்னது வெயில் அடிக்குது? கேப்பையா கேப்ப. வெயில் அடிக்கல, இப்ப நான் தான் உன்னை அடிக்க போறேன். என்ன பாப்பா, யார் வேணும்? அந்த பச்சை கலர் சட்டை போட்டுட்டு பல்ல காமிச்சிட்டு உட்கார்ந்திருக்காங்களே, அந்த அண்ணனை கூப்பிடுங்கனே. யோ பச்சை கலர் சட்டை போட்டு பல்ல காமிச்சிட்டு இருக்கறானே, உங்களை தான் அங்க கூப்பிடுறாங்க. யாரு? ஆட நம்ம கடுதாசி வந்தாச்சு. சரி மாமா, எனக்கு வேலை வந்துருச்சு, நான் கிளம்புறேன். எது அந்த டீச்சர் பிள்ளைய கொண்டு போய் வீட்டுல விடுறதா உனக்கு வேலையா? ஐயா, அந்த டீச்சர் பிள்ளையெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது மாமா. இது எனக்கு ஜமீன் பையன் கொடுத்த வேலை. போய் முடிச்சுட்டு வந்துடுறேன். போயிட்டு வா போயிட்டு வா. தேவி குடுத்துட்டியா? இங்க பாருங்க, நீங்க தான் படிக்கிற பிள்ளைகிட்ட கடுதாசி கொடுத்து மிஸ் கிட்ட கொடுத்துட்டு வான்னு சொல்லி விட்டீங்களா? ஆமா, என்ன அதுக்கு? தேவி நீ வீட்டுக்கு போ. ஓகே மிஸ். ஏங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? படிக்கிற பிள்ளைகிட்ட போய் கடுதாசில கொடுத்து அனுப்புறீங்க. அந்த பிள்ளை பிரிச்சு படிச்சிருச்சுன்னா அது மனசுக்குள்ள என்னென்ன தோணும்? அட, நான் அந்த பிள்ளைகிட்ட தாங்க கொடுக்க வந்தேன். அப்புறம் எனக்கு ஒரு திடீர்னு வேலை வந்துருச்சு. அதான் அந்த பிள்ளை அங்க நின்னுச்சு. கேட்டேன், எங்க மிஸ் தானுச்சு, அதான் கொடுத்துக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஆமா, அந்த பிள்ளை எங்கங்க? அதுகிட்ட பதில் கடுதாசி கேட்டிருந்தேனே, வந்துச்சா இல்லையா? ஹலோ, அந்த பிள்ளையே நான் தான். என்கிட்ட தான் லெட்டர் கொடுக்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. ஓ, நீங்க தான் அந்த மயிலு குயில் எல்லாம் கலந்து வச்ச பொண்ணா? அப்படி ஒண்ணும் தெரியலையே. என்ன உளறீங்க? உளறலாம் இல்லங்க. ஆமா, பதில் கடுதாசி கேட்டிருந்தேனே, எழுதிட்டு வந்துட்டீங்களா? என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க கடுதாசி கொடுத்தோனே நாங்க பதில் கடுதாசி எழுதி கொண்டு வந்து கொடுத்துருவோம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஏங்க, அதானே உலக வழக்கம், அப்படித்தானே இருக்கணும். நான் என்ன சொன்னேன்? அந்த பிளேட் என்ன சொல்லி விட்டேன்? பிடிச்சாலும் சரி பிடிக்காதனாலும் சரி பதில் கடுதாசி வேணும்னு சொல்லி விட்டேனா இல்லையா? பதில் கடுதாசில என்னால கொடுக்க முடியாது. அவ்வளவு தைரியமா இருந்தா நேர்ல வந்து பேச சொல்லுங்க. ஏங்க, கடுதாசி கொடுத்தது நான் இல்ல, ஜமீனோட பையன் தெரியும்ல. அவர் எப்படிங்க உங்ககிட்ட நேர்ல வந்து பேசுவாரு? கல்யாணம் பண்ணிக்கணும்னு மட்டும் நினைக்க தோணுதுல, நேர்ல வந்து பேச தைரியம் இல்லையோ உங்க ஜமீனோட பையனுக்கு? ஏங்க பொறுமையா பேசுங்க. ஏங்க நீங்க பத்தி கத்துறீங்க? யாராவது காதுல விழுந்துச்சுன்னா அவ்வளவுதான், ஜமீன்ட்ட போய் சொல்லிடுவாங்க. சொல்லட்டும், எனக்கு என்ன பயமா? நான் எந்த தப்பும் பண்ணலையே. கடுதாசி எழுதி கொடுத்தது அவருக்கு பதில் வேணும்னா அவர் தான் நேர்ல என்கிட்ட வந்து பேசணும். நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்களேன், என்ன நேர்ல வந்து பாருங்கன்னு ஒரு கடுதாசியில எழுதி கொடுத்துருங்களேன். கடுதாசி இல்லாம போனா என்ன கொன்னே போட்டுருவாருங்க, அதுக்குதான் சொல்றேன். சரி தரேன், இருங்க. இந்தாங்க பிடிங்க. அப்ப ஏற்கனவே கடுதாசில எழுதியாச்சு. ஆனா இங்க சும்மா வந்து சீன் போடுறது, அப்படிதானே டீச்சர்? எப்படியும் அது மாதிரி தான் நோய் நோய்னு கேட்டுட்டு இருப்பீங்கன்னு தெரிஞ்சிச்சு, அதான் முன்கூட்டி எழுதிட்டு வந்துட்டேன். போய் கொடுங்க உங்க ஜமீனோட பையன் கிட்ட. ஆமா டீச்சர், உங்க பேர் என்ன? ஏன் அந்த ஜமீனோட பையன் அந்த கடுதாசி உங்ககிட்ட கொடுக்கும்போது என் பேர் உங்ககிட்ட சொல்லலையா? சொன்னாப்ல, ஆனா மறந்துட்டேன். இந்த பிள்ளைங்க கூட சொன்னிச்சுங்க, அப்பயும் மறந்துட்டேன். கொஞ்சம் உங்க வாயால சொல்லுங்களேன். என் பேரு கயல்விழி. கயல்விழி. அந்த வயல் மாதிரி நீங்க ஒரு கயல். இப்ப நல்ல ஞாபகத்துல இருக்கும். சரி இங்க பாருங்க, இன்னொரு வாட்டி இந்த கடுதாசி கொடுக்கற வேலையெல்லாம் வேணாம். எதுவா இருந்தாலும் நேர்ல வந்து பேச சொல்லுங்க. சொல்லிட்டீங்கல, இனிமே பாருங்க எங்க ஜமீனோட ஆட்டத்தை. பாக்குறேன். என்ன இவங்க இப்படி சிலிப்பிக்கிட்டு போறாங்க? இதுவே வேற ஒரு பொண்ணா இருந்தா இந்நேரத்துக்கு ஜமீனா எனக்கு லெட்டர் கொடுத்தாரான்னு போய் அவர் வீட்டுக்கு ஆல்ரெடியிலே உட்காந்து கிடக்குங்க. ஆனா இவங்க ரொம்ப வித்தியாசமா இருக்காங்களே. டேய், எவ்வளவு நேரம்டா உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன், சீக்கிரம் வா. என்ன அவ்வளவு அவசரமோ? டேய், சுடர்விழிய பாத்தியா? நான் கொடுத்த கடுதாசிய கொடுத்தியா? அதெல்லாம் அந்த பிள்ளைய பார்த்தேன். அந்த பிள்ளைய எனக்கு இருங்க. இப்ப என்ன பேரு சொன்னீங்க? என்னடா? இல்ல, இப்ப அந்த புள்ள பேரு ஏதோ சொன்னீங்களே, இந்த கடுதாசியில கொடுத்தியான்னு கேட்டீங்களே, யார சொன்னீங்க? சுடர்விழியா? ஆனா அந்த டீச்சர் வேற ஏதோ பேர்ல சொன்னாங்க. இல்ல ஏதோ பேரு வயல் 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 கயல்வெளின்னு சொன்னாங்க. என்ன பேரு தப்பா இருக்குமா? இல்ல இவர் பேரு தப்பா புரிஞ்சுக்கிட்டாரா? இந்த ஆள் என்ன வேற ஏதோ பேரு சொல்றாரு? லே, என்னடா குடுத்தியா இல்லையா? கொடுத்தேன். ஆமா, இந்த சுடர்விழி பேரு யாரு சொன்னா உங்களுக்கு? லேய், அடிச்சுன பல்லெல்லாம் உடைச்சிருவேன். நீ தானே அன்னைக்கு வந்து சொன்ன அந்த புள்ள பேரு சுடர்விழின்னு. இதெல்லாம் ஒரு பேரான்னு கூட கேட்டியே. ஆமால, நான் தான் சொன்னேன்ல. ஐயா, அவங்க பேரு சுடர்விழி இல்லையா, கயல்விழியும். ஏய், என்ன விளையாடுறியா? மூஞ்ச உடைச்சிருவேன். என்னடா என்கிட்டயும் அந்த மாதிரி தனத்தை காத்திட்டு இருக்க? கொஞ்சம் இடம் கொடுத்தா போதுமே, ரொம்ப ஆடுவீங்களே.
இல்லைங்க, உண்மையாவே அவங்க தான் சொன்னாங்க. இப்ப கூட கேட்டுட்டு தான் வந்தேன். அவங்க பேரு கயல்வெளின்னு தான் சொன்னாங்க. அப்ப எதுக்கு அன்னைக்கு வந்து சுடர்வெளின்னு? அது தெரியாம சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, பதில் கடுதாசி கொடுத்தாளா? கொடுத்தாங்க. கொடுத்துட்டு கிளம்பு. அப்புறம் இன்னொன்னு சொல்ல சொன்னாங்க. இது மாதிரிலாம் இதுக்கப்புறம் கடுதாசிலாம் கொடுக்க கூடாதான். எதுவா இருந்தாலும் நேர்ல வந்து பேச சொன்னாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ கடுதாசியை கொடு. இந்தாங்கய்யா. கொடுத்துட்டீங்களா? கிளம்பு. கொஞ்சம் இடம் கொடுத்துட்டா போதும். ரொம்ப நடிப்பானுங்க. அந்த பிள்ளைக்கு நம்ம கடுதாசி எழுதி கொடுத்தோம். அந்த பிள்ளை ஏத்துப்பாளா? இந்த கடுதாசில அவ என்ன எழுதியிருப்பா? வணக்கம். நீங்கள் என்னை எவ்வளவு காதலிக்கிறீர்கள் என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஆனால் நேரில் வந்து இதை என்னிடம் நீங்கள் சொல்லியிருந்தால் நான் வெட்கப்படுவதை நீங்கள் பார்த்திருக்கலாம். நீ வருவாய் என காத்திருக்கிறேன், கயல்விழி. ஆட, இவ்வளவு சீக்கிரம் அந்த பிள்ளை என்னை ஏத்துக்கோன்னு நான் நினைக்கவே இல்லை. இப்ப என்ன வரணும், அவ்வளவுதானே. வந்துட்டா போச்சு. February 11 இன்னைக்கு சுகன்யா டியர் அவங்களோட சிஸ்டர் டாக்டர் பிரம்மமுத்து அண்ட் டாக்டர் கபிலனுக்கு இன்னைக்கு கல்யாணம்னு சொல்லிருக்காங்க. உங்களுடைய இல்லற வாழ்க்கை இனிதே ஆரம்பமாகட்டும்னு அனுச்சுட்டி காட்டன் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்கள். அதே போல ஷனா பாலா டியர் அவங்களோட அம்மா அப்பாக்கு இன்னைக்கு வெட்டிங் ஆனிவர்சரி. பஞ்சநாதன் அப்பா அண்ட் காமாட்சி அம்மா உங்களுக்கு அனுச்சுட்டி காட்டன் சார்பாக 37ஆம் ஆண்டு திருமண நாள் வாழ்த்துக்கள்.